गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 26ஆம் தேதி, விக்ருதி நாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், வைகாசி மாதம், கிருஷ்ணபக்ஷம், அஷ்டமி திதி, சதபிஷங் நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தில் சில ஸ்லோகங்களை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 7ஆம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயத்தோடு கூட 7ஆம் ஸ்கந்தம் பூர்த்தி அடைகிறது. இந்த 7வது ஸ்கந்தத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் 2. நரசிம்மாவதாரத்தை எடுத்து சொல்லி பரம பாகவதனான பிரகலாத சரித்திரம் சொல்லப்பட்டது. அதன் பிறகு வர்ணாசிரம தர்மங்களை எடுத்து சொல்லி ஒவ்வொரு ஆசிரமத்துலேயும் என்ன பண்ணணுங்கிறத சொல்லிட்டு வந்தாள். சொல்லிவிட்டு கிரகஸ்தாசிரமத்தை கடைசியில் சொல்கிறதுக்காக இந்த 15வது அத்தியாயத்தில் சில சாமானிய தர்மங்களை எடுத்து சொன்னாள்.
சொல்லி வர்ணாசிரம எல்லா விதமான வர்ணாசிரமத்துலேயும் இருக்கப்பட்டவாளுக்கு மோட்ச தர்ம சாரம் சொல்லப்படுறது. இது ஒரு பெரிய அத்தியாயமானதுனால 3 பாகமாக பிரித்து இந்த வாரம் ஒன்று, அதுக்கு அடுத்த வாரம் ஒன்று, அதுக்கு அடுத்த வாரம் ஒன்றுன்னு 3 வாரமாக பிரித்து அத்தியனம் பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை எடுத்து சொன்னாள். தத பஞ்சதசே சர்வ வர்ணாசிரம நிபந்தனம் சாரத சங்கிரகேணாத வர்ணியதே மோக்ஷலக்ஷணம். மோக்ஷலக்ஷணம் என்ன, மோட்சம் அடைவதற்கு என்ன ஹேத்து, எப்படி பண்ணணும், எல்லா ஆசிரமிகளும் என்னென்ன பண்ணணுங்கிறதுனா சுருக்கமாக எடுத்து சொன்னால். இது நாரத யுதிஷ்டிர சம்வாதத்தில் இந்த ஸ்கந்தத்தினுடைய கடைசி அத்தியாயமாக அமைஞ்சிருக்குது. இதை சொல்லுவதற்கு முன்பாக முக்கியமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அடிக்கடி மோட்சம்னு சொல்கிறோமே, இந்த மோட்சங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்கிறத புரிஞ்சுக்கணும். மோட்சம்னா என்னமோ லட்டு மாதிரி ஏதோ ஒரு லோகத்தில் விசா வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரி நினச்சிக்கப்படாது. மோட்சங்கிறது என்னென்னா, அது சொல்லுவதற்காக முண்டகோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அதாவது வேதத்தில் ரிக், யஜு, சாம, அதர்வணன்னு 4 வேதங்கள். ஒவ்வொரு வேதத்தையும் சார்ந்ததாக சில உபனிஷத்துகள் இருக்கும், ஞானகாண்ட விஷயங்கள் சொல்லும். அதில் அதர்வண வேதத்தில் இருந்த உபனிஷத்துகளில் பிரஷ்ன, முண்டக, மாண்டூக்கியம்னு 3 உபனிஷத்துகள் விசேஷமாக சொல்லப்படுறது. அதில் முண்டக உபனிஷத்தில் நீ நிழலை நோக்கி போகாத, சூரியனை நோக்கி போனால் நீ அடைய வேண்டிய வஸ்து அடையலாம்னு சொல்கிறதுக்காக ஏமாந்துவிடாதுங்கிறதுக்காக சொன்னபோது அதில் சொன்னால் துவே வித்யே வேதித்தவ்யே இதி, 2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால். அதில் உயர்ந்த விஷயங்கள், சாமானிய விஷயங்கள்னு, உயர்ந்த தர்மங்கள், சாமானிய தர்மங்கள்னு 2 இருக்குது. வியாபகாரிகமான விஷயம் லோகம் இருக்கே, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேதம் சொல்லிக் கொடுக்கும். அதை வர்ண ஆசிரம தர்மங்கள்லாம். அதே மாதிரி பராவித்யான்னு ஒன்று உண்டு. பராவித்யான்னா ரொம்ப உயர்ந்த வித்தியன்னு அர்த்தம். அபரவித்யன்னாக்க கொஞ்சம் மட்டமான வித்தியை. மட்டம்னு அர்த்தம் இல்லை, வியாபகாரிகமான வித்தியன்னு அர்த்தம். அதாவது நடைமுறையிலே நடக்க வேண்டிய விஷயம். இது எப்படின்னா, சயின்ஸில் ஃபிசிக்ஸில் எடுத்துனோன்னா 2 விதமான ஃபிசிக்ஸ் உண்டு. மைக்ரோ ஃபிசிக்ஸு, மேக்ரோ ஃபிசிக்ஸ்னுட்டு, பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ்னு சொல்கிறது. அது 2க்கும் இருக்கப்பட்ட சட்டத்திட்டங்களே மாறும், ரூல்ஸே மாறும். ஒன்று பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறத நியூட்டோனியன் லாஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை அப்ளை பண்ணுவோம். இப்போ ராக்கெட்டு விடுறான், ராக்கெட் சயின்ஸ் இருக்குது. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் விமானம் போகிறது, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு நியூட்டோனியன் மெக்கானிக்ஸை உபயோகப்படுத்துகிறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்னுட்டு ஒன்று, அது அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்போ உபயோகம் பண்ணோம்னா ரொம்ப அளவில் அட்டாமிக் லெவலில் பார்ட்டிக்கிள் ஃபிசிக்ஸ்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டடி பண்ணுறத இந்த சட்டத்திட்டங்கள்லாம் செல்லாது. அப்படி நம்ம உயர்ந்தது சாதாரணமானதுன்னு சொல்லக்கூடிய 2 வஸ்து என்னென்னா, துவே வித்யே வேதித்தவ்யே இதிஹஸ்ம யத் பிரம்மவிதோ வதந்தி பராச்ச அபராச்ச இதி. அபரவித்யே பராவித்யேன்னு 2. அபரவித்யன்னா சாதாரண வித்யை, அதாவது வியாபகாரிகமான வித்யை. அப்போ போய் வேதாந்தத்தில் இருக்கப்பட்ட விஷயங்களை ரூல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. அதனால் வேதமே, இந்த உபனிஷத்தே என்ன சொல்லித்துன்னா, தத்ரா அபரா ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதோ அதர்வவேதா சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருக்தம் சந்தோ ஜோதிஷமிதி அத்த பராயயா தது அக்ஷரம் அதிகம்யத்தேன்னு சொல்லியிருக்கு. இது உபனிஷத் வாக்கியம். எந்த ஒரு வேதத்தை பகவானுடைய மூச்சு காத்துன்னு சொல்லி ரொம்ப சக்தியாக சொல்லப்பட்டதோ, அந்த ரிக்கு, யஜு, சாம, அதர்வண வேதங்கள், அது வேதங்களுக்கு தழுவி இருக்கப்பட்ட வேதாங்கங்கள்ங்கிறது 6 விஷயங்கள். சிக்ஷை, கல்பம், சிக்ஷைனா உச்சரிப்புகிறது, கல்பங்கிறது ரிச்சுவல்ஸு, வியாக்கரணம் அதாவது கிராமர், நிருக்தம் எட்டிமாலஜி, சந்தஸு அதாவது யாப்புன்னு சொல்கிறது, எப்படி போய்ட்ரி எழுதுறதுங்கிறதுங்கிற ரூல்ஸு, ஜோதிஷம், இதெல்லாம் ஷடங்கம்னுட்டு 6 அங்கங்கள் வேதத்துக்கு உள்ளானது. இப்போ வேதம், வேதாங்கம் இது எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்கள்னால் அபர வித்யேன்னு கொடுத்து, சாதாரண வித்யேன்னு கொடுத்து. இது பராவித்யாங்கிறது வசத்தியான வித்தியங்கிறது என்னென்னா நீயாவே தெரிஞ்சுக்கணும்னது.
அதனால தான் பரீட்சை லோக்கானு கர்மச்சிதானுன்னு சொல்லித்து அதே உபனிஷத்து. ஒன்றொன்றையும் நொண்டி நொண்டி நீ பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லித்து. இப்போ இது எதுக்காக சொன்னேன்னா, இந்த அத்தியாயத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். மோட்சங்கிறது என்னென்னு, அது மோட்சங்கிறது நம்ம எல்லாருமே ஆல்ரெடி மோட்சங்கிறது தெரியாமல் இருக்கிற அவித்தியை தான், அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் அத்தனை சிரமம் ஏற்படுறது. அது நம்ம வியாவகாரிகமான வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. சந்துஷ்டமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு உள்ளானது தான் அந்த வர்ணாசிரம தர்மங்கள். இப்போது ஒரு வாழ்க்கை இருக்குன்னாக்க, ஒருத்தன் அநேகமாக 90 வயசு மட்டும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு என்னடா அது எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறதோ, என்றைக்கு காலேஜுக்கு போகிறான்னு கஷ்டப்படப்படாது. 5 வயசு மட்டும் அதுகளுக்கு இன்ஜெக்ஷன்னா, ப்ரோஃபிலாக்டிக் இன்ஜெக்ஷன்ஸ், போலியோ முதலானத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கோமா, அதுக்கு ஆகாரங்கள்லாம் சரியாக தூங்கிட்டு வருதா, இது தான் பார்த்து கவலை பண்ணணுமே தவிர ரிட்டையர்மெண்ட் ஆகிறதே பென்ஷன் வருமானு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அப்படி இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனால் கூட நம்மளுடைய உடம்பில் இருக்கப்பட்ட இந்த உடம்புங்கிற விஷயம் இருக்கே, அது எங்கேயும் இந்த விஷயத்தை விட்டு வெளியில் போக முடியாது. அதை பற்றி கவலைப்படப்படாது. அது கவலைப்படணும். கவலைப்பட்டு அதான் சுவாத்தியாயம்னு பேர். அதை ஆரம்பத்திலேயே கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு கர்மாக்களை செஞ்சு நல்ல வாழ்க்கையை நல்ல முறையில் நடந்து சந்துஷ்டமாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும். இது ரெண்டையும் சொல்லுவது தான் இவளுடைய நோக்கமே, இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம். அதை புரிஞ்சுக்கணும்னால் இப்பொழுது இந்த அத்தியாயத்தை நம்ம அத்தியனம் பண்ணுவோம். நாரத உவாச்ச கர்மனிஷ்டாः த்விஜாः கேச்சித் தபோனிஷ்டா நிருபாபரே ஸ்வாத்யாயே அந்யே பிரவச்சனே ஏகேச்சித் ஞானயோகயோகோ. யுதிஷ்டிரருக்கு நாரதர் சொல்லிட்டு வராள். அப்போ சொல்கிறத மோட்ச தர்ம சாரம் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா ஆசிரமிகளுக்கும் எல்லா ஆசிரமிகளுக்கும் ஒதுக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து சொல்கிறேன்னு சொன்னார். ராஜாவேன்னு யுதிஷ்டிரரை கூப்பிட்டாள். சொன்னாள், திரைவர்ணிக்காள்னு பேர். த்விஜான்னா த்விஜபதம் என்னென்னா, கர்மனா த்விஜ உச்சியதே, உபநயனம் பண்ணி வச்ச உபவீதம் போட்டுருக்கிறவாள்னா த்விஜாள். அது திரைவர்ணிக்காள்னு சொல்கிற 3 வர்ணக்காராள். பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாள் 3 பேருக்கும் பூணல் உண்டு. அவளை தான் திரைவர்ணிக்காள்னு சொல்கிறது, த்விஜான்னு சொல்கிறது. அவள் என்ன பண்ணுவாளாம், கர்மனிஷ்டாக, கர்மாவில் அவளுடைய வர்ணத்துக்கு தகுந்த கர்மாக்களில் நிபுணாளாக இருப்பாள். அவள் அதை சேவை பண்ணுவாள். அந்தந்த அவளுக்கு என்ன விதிக்கப்பட்ட கர்மாவோ அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாள். ராஜாவே, கர்மனிஷ்டாக சில பேர் அப்படி இருப்பாள். அப்புறே தபோனிஷ்டாக, சில பேர் தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். சுவாத்தியாயா தத்தி தபானால், சுவாத்தியாயனம் பண்ணுறது, தபஸ் பண்ணுறது, அதை பண்ணிட்டு இருப்பாள் சில பேர். கர்மனிஷ்டாः த்விஜா கேச்சித் தபோனிஷ்டா நிருபாபரே ஸ்வாத்யாயே அந்யே பிரவச்சனே ஏகேச்சித் ஞானயோகயோகோ. சில பேர் வேத பாராயணத்திலேயே நோக்கமாக இருந்துட்டு வேதத்தை அத்தியனம் பண்ணிகிட்டே இருப்பாள். சில பேர் பிரவச்சனம் பண்ணுவாள். அந்த வேதத்தில் இருக்கப்பட்ட விஷயங்களை தனக்கு தெரிஞ்ச மாதிரி அர்த்தத்தை புறத்தியாருக்கு போதிப்பத்தில் டீச்சர்ஸாக இருந்துருப்பாள். ஏகேச்சித் ஞானயோகயோகோ பரிநிஷ்டிதாக, சில பேர் ஞான மார்க்கத்தில் போயின்னு இருப்பாள். செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டு நீ யார் நான் யாருங்கிறத யோசிச்சுட்டு இருப்பாள். இப்படி பலவிதமாக இருப்பாள்கள். ஞான நிஷ்டாய தேயானி கவ்யானி ஆனந்தியமிச்சதா தெய்வேச்ச ததபாவே சியாத் இதரேபியோ யதார்ஹதா. எல்லாரும் என்ன பண்ணணும்னால், எல்லாருக்கும் 3 ரணங்கள் உண்டு. தேவரணம், ரிஷிரணம், பித்ருரணம்னு 3 உண்டு. பிரம்மச்சரியேன ரிஷிபியா, யஜ்ஞேன தேவேபியா, பிரஜையா பித்ருபியான்னு சொல்லித்து இந்த 3 பேரையும் திருப்தி பண்ணி படிக்கிறது ஒவ்வொருத்தனுடைய கடமைன்னுட்டு. அப்போ இங்கே சொன்னால் ஞானஞ்சிஷ்டாய தேயானி கவ்யானி ஆனந்தியமிச்சதா, பித்ருக்களை உத்தேசித்து காரியங்கள் பண்ணணும். ஏன்னா அப்பா அம்மா இல்லாட்டா நம்ம இல்லை, அவள் மூலமாக தான் நம்ம வந்திருக்கோம். அவளுக்கு கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கணும். அப்போ பித்ருக்காரியங்களில் ஈடுபாடு வச்சுக்கணும். வச்சுட்டு அவளுக்கு கொடுக்குற காரியங்களில் கவ்யங்கள் கவ்யம்னு சொல்கிறது பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய பிண்ட பிரதானங்களை, அதை அதிக பலத்தை விரும்புகிறவன், ஆனந்தியம் இச்சதா, நல்ல பலத்தை விரும்புகிறவன், நல்ல க்ஷேமமாக இருக்கணும்னு விரும்புகிறவன் பித்திருக்களை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக பிண்ட பிரதானங்களை கொடுத்து கவ்யங்களை கொடுக்கணும். கவ்யானி தெய்வேச்ச, தெய்வங்களுக்கு என்ன கொடுக்கணும்னால்
அதுக்கு ஹவ்யம்னு சொல்கிறது. ஹவ்யம் ஹவ்யங்களை தெய்வங்களுக்கு கொடுக்கணும். பெரிய யஜ்ஞங்கள் பண்ணி ஆகுதிகள் பண்ணி ருத்ரம் அப்புறம் சண்டி ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது இருக்கே, அதெல்லாம் வந்து தெய்வத்தை உதேசித்து பண்ணக்கூடிய ஹோமங்கள். தெய்வே ச ததபாவே சியாத் இதரேபியோ யதார்ஹதா. ஞான மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடுக்கணும். ஞான மார்க்கத்தில் இருக்கிற சன்னியாசிமார்கள், சிருங்கேரி பெரியவாள், கஞ்சி பெரியவாள், இவாள்லாம் இருந்தால் அவளை ஆராதித்து அவளுக்கு சேவை பண்ணணும். அவள் இப்படி ஒத்துருமே கிடைக்கலன்னாக்க, கர்மாவை செஞ்சுட்டு இருக்கிறவாளும் கிடைக்கல, தெய்வகாரியத்தை பண்ணுறதுக்காகவும் கிடைக்கல. அப்போ அந்த சத்பாத்திரங்கள் கிடைக்கலன்னா தாரதமியம் படி யார் கிடைச்சாலோ அவளை நன்னா ஆலோசித்து இவாளுக்கு அருகாளாக இருக்காளான்னு தெரிஞ்சு அவள் கொடுக்கலாம்னால் தெய்வே ச ததபாவே சியாத் இதரேபியோ யதார்ஹதா. द्वौ देवे पितृकार्ये त्रीन् एकैकम् उभयत्र वा भोजयेत् सुसमृद्धोपि श्राद्धे कुर्यान्न विस्तरम्. முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஸ்ராத்த கர்மாவில் பிராமணாவை கூப்பிட்டு வச்சு பித்ருவர்ணத்தில் வைக்கணும். அப்புறம் விஸ்வே தேவாள்னு ஆக்சிலியரி தேவதைகள்னு பேர், பித்திருக்களோட கூட வர ஃப்ரெண்டு. அவள் பித்திருக்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கப்பட்டவா விஸ்வே தேவாள்னுட்டு விஸ்வே தேவாஸ்தானத்துக்கு ஒரு பிராமணாவை வைக்கிறது வழக்கம். அது மாதிரி ஸ்ராத்த சம்ரக்ஷகர் விஷ்ணு, மகாவிஷ்ணு அப்படின்னு ஒரு எண்ணம். அதனால் அதுக்கு ஒரு பையனை உட்காத்தி வச்சுப்பாள். இப்படி மூணு பிராமணாவை உட்காத்தி வைக்கிறது வழக்கம். ரொம்ப விஸ்தாரமாக பண்ணணும்னா விஸ்வே தேவாள் எப்போதும் 2 வருவாள். அப்போ 2 பிராமணால விஸ்வே தேவ வர்ணத்துக்கும் பித்ருவர்ணத்துக்கு 3 பேரை வைக்கணும். ஏன்னா வசுருத்ர ஆதித்யாள்னு 3 பேர். அவள் பித்திருக்கள் மூணு வசுருத்ர ஆதித்யாள் 3 பேர் வராளாம். 3 பித்திருக்கள் வராள். 3 பித்திருக்கள், அதாவது பிதாமகர், பிரபிதாமகர் 3 பேர் வராள். அப்போ 3 பிராமணாள், 3 2 5. 5க்கு அப்புறம் ஒரு மகாவிஷ்ணு, 6 பிராமணாவை வச்சு பண்ணணும். இதையும் விட விசேஷமாக பண்ணணும்னா ஒன்றொன்றுக்கும் விஸ்வே தேவாள் வருவாள். ஒரு வசுருத்ர ஆதித்யாள்னா அப்போ ஒன்றொன்றுக்கும் 2 விஸ்வே தேவாள். 3 2 6, 6 3 9 1 10. 10 பேரை பிராமணால் வர்ணிக்கணும். இத்தனையும் சொல்லிவிட்டு சொன்னால் இந்த வியாபகாரிகமான லோகத்தில் ஒரு பிராமணாலை வச்சு பண்ணுறதே சிரமமாக இருக்குது. அதனால் ஸ்ராத்தத்தை விஸ்தாரமாக பண்ணப்படாதுன்னு எழுதிவிட்டாள். போஜயேத் சுசமிருத்தோபி ஸ்ராத்தே குர்யான் ந விஸ்தரம். ஸ்ராத்தே ந விஸ்தரம் குர்யாத்துனாள். சுசமிருத்தா அப்பி, எனக்கு நிறையா பணம் இருக்குது, நான் மல்டி மில்லியனர், அதனால் நான் 12 பிராமணாலை வச்சு தவசம் பண்ணுறேன்னு ஆரம்பிக்காதீங்கோ. அது எங்கேயாலும் பூர்த்தி நல்லா சுத்தமாக பண்ண முடியாது, ஸ்ரத்தையாக பண்ண முடியாது. ஏன்னா இப்போல்லாம் பிராமணால் பண்ணணும்னா அயோத்தியா மண்டபத்துக்கு போய் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் நீ 12 பிராமணாலை வச்சு நான் ஸ்ராத்தம் பண்ண போகிறேன்னு ஆரம்பிக்க முடியாது. அதனால் அவள் எழுதிவிட்டாள், ஸ்ராத்தே விஸ்தரம் ந குறியாத்துன்னுட்டு. ஸ்ராத்த காலத்தில் ஸ்ரத்தை இருக்கணுமே தவிர விஸ்தாரமாக பண்ணுறேன்னு பேர் வழின்னு நீ பாட்டுக்கு 12 இது 3 2 6, 6 3 9, 9 1 10 பிராமணாலை வச்சு பண்ணுறேன்னு ஆரம்பிக்காதீங்க ஒரு நாள். द्वौ दैवे पितृकार्ये त्रीन् एकैकम् उभयत्र वा भोजयेत् सुसमृद्धोऽपि श्राद्धे कुर्यान्न विस्तरम्. देशकालोचितश्रद्धा द्रव्यपात्रार्हणानि च सम्यक् भवन्ति नैतानि विस्तरात् स्वजनार्पणात्. முக்கியமாக ஸ்ராத்தத்துக்கு அருகமான பொருள்களை சம்பாதிக்கணும், நல்ல சத்பாத்திரங்களை சம்பாதிக்கணும், தகுந்த மரியாதையை கொடுக்கணும். ஒரு பிராமணாலை வச்சாலும் சரி, 10 பிராமணாலை வச்சாலும் சரி, வர பிராமணாளுக்கு மரியாதை கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். தகுந்த இடத்துல இருக்கணும், சுத்தமாக நடத்தணும். இதுக்காக பிராமணால் கிடைக்கலன்னு மாப்பிள்ளைய பிராமணனாக வைக்கிறேன்னு அப்படிலாம் பண்ணப்படாதுனாள். அப்படி இருந்தால் நன்னா ஆகுது. சமயக் பவந்தினாள். ஸ்வஜனார்ப்பணாத்து ந சமயக் பவந்தி. தன்னுடைய பந்துக்களையே நான் பிராமணனாக வரிக்கிறேன்னா அது சரியாக ஆகுதுனாள். தேசே காலே ச சம்பிராப்தே முன்யன்னம் ஹரிதெய்வதம் ஸ்ரத்தையா விதிவத் பாத்திரே நியத்தம் காமதுகக்ஷயம். நல்ல நாராயணனை தியானம் பண்ணிண்டு அதெல்லாம் ஸ்ராத்தத்தும் போது சன்னியாசிகள்லாம் வந்துட்டாக்க ரொம்ப விசேஷம் நாள். ஸ்ராத்த சமயத்தில் யாராலும் சன்னியாசி பகவதி பிக்ஷாந்தேகின்னு மாத்தில் வந்துட்டா அவளை முதல்ல ரட்சித்து அவளுக்கு பிக்ஷையை கொடுத்துட்டு அப்புறம் ஸ்ராத்தம் பண்ணணுமா. அது ரொம்ப வசதி. ஏன்னா நாராயண ரூபத்தில் வந்திருக்காள் அவள்னுட்டும்.
நல்ல தேசத்தில் சாத்தம் பண்ணணும், நல்ல சமயத்தில் சாத்தம் பண்ணணும், குத்தப்ப காலத்தில் பண்ணணும். அவசர அவசரமாக காலம் 7 மணிக்கே பண்ணுறதெல்லாம் சரியல்ல. அது 2 மணி 3 மணிக்கு அப்புறம் தான் பிராமணாளுக்கு போஜனம் பண்ணணும். முடிஞ்ச போது அதுக்காக இந்த சொன்னேனேங்கிறதுக்காக பண்ண முடியலன்னு மனசு கான்ஃப்ளிக்ட் ஏற்பட வேண்டாம். தகுந்த சமயம் முக்கியம், காலை முக்கியம் நாள். அதே மாதிரி சம்பிராப்தே முன்யன்னம் நாள். காட்டு நெல் முதலிய திரவியங்களெல்லாம் வச்சு தான் ஸ்ராத்தம் பண்ணணும். கண்ணாபின்னான்னு என்னத்தையோ ஸ்ராத்தம் பண்ணக்கூடாது. முறைப்படி சத்பாத்திரத்தில் கொடுக்கணும். அப்படி பண்ணால் என்ன நாள்? அக்ஷயம் காமதுக்கு நாள். அக்ஷயமாக மனசில் நினச்ச அபிலாஷைகள்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி பிதர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போவாள்னு நம்பணும் நாள். தேசே காலே ச சம்பிராப்தே முன்யன்னம் ஹரிதெய்வதம் ஸ்ரத்தையா விதிவத் பாத்திரே நியத்தம் காமதுக்கு அக்ஷயம் தேவர்ஷி பித்ருபூதேபிய ஆத்மனே ஸ்வஜனாய ச அன்னம் சம்விபஜன் பஷ்யேத் சர்வம் தத் புருஷாத்மகம். தேவதைகள், ரிஷிகள், பிதர்கள், பூதங்கள், பூத யஜ்யம்னு ஒன்று 5 பஞ்ச யஜ்யங்களில் உண்டு. அதாவது நாய்க்கு, இப்போ காக்காய்க்கு ஒரு அன்னம் வைக்கிறது உண்டு வழக்கமாக. கான்னு சொல்லிவிட்டு அன்னத்தை வச்சா அதை வந்து சாப்பிட்டு போவோம். பந்து ஜனங்களுக்கு ஆகாரத்தை பிரித்து கொடுக்கணும். இது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்னால் புருஷாத்மயம் பசியத்துனால் எல்லாரையும் நாராயண ஸ்வரூபமாக பார்க்கணும்னால் நாராயண ஸ்வரூபமாக பார்த்து எல்லாத்தையும் பங்கு போட்டு கொடுக்கணும்னால் தேவர்ஷி பித்ருபூதேபிய ஆத்மனே ஸ்வஜனாய ச அன்னம் சம்விபஜன் பஷ்யேத் சர்வம் தத் புருஷாத்மகம். எல்லாம் பரபிரம்மஸ்வரூபம் நாராயண ஸ்வரூபமாக பார்க்கணும்னால் ந தத்யாத் ஆமிஷம் ஸ்ராத்தே ந சாத்யாத் தர்ம தத்துவவித் முன்யன்னை ஸ்யாத் பரா பிரீத்தி யதா ந பசுஹிம்சையா. ஸ்ராத்த கர்மாலையும் சரி, பிராமணாளுக்கு போஜனம் போடுறதையும் சரி, மாம்சத்தை கொடுக்காதே நாள். ஹிம்சை பண்ணி, ஜீவஹிம்சை பண்ணி எடுத்தப்பட்ட பசு மாம்சம்தான் அனிமல்ஸ் ஹதம் பண்ணி கொடுக்கப்பட்ட மாம்சங்களை கொடுக்காதே நாள். முன்யன்னையினால் நீவார விரீகி ஆகாரங்கள்னால திருப்தி வருமே, அந்த திருப்தி பகவத் ஸ்வரூபமாக நாராயணனுக்கு வராதான் பசு ஹிம்சையினால். நைதாத்ருஷா பரோ தர்மோ நிருணாம் சத்தர்மமிச்சதாம் ஞாசோ தண்டஸ்ய பூதேஷு மனோ வாக்காயஜஸ்ய ச. எல்லா விதமான ஜீவராசிகள்கிட்டையும் மனசுனாலையும் வாக்குனாலையும் உடம்புனாலையும் ஹிம்சையை விட்டுவிடணும்னு நினச்சிக்கணுமா. இதை தவிர வேலை சிறந்த தர்மம் வேறு ஒன்றும் கிடையாது மனுஷாளுக்குனால். இதை விட பரம தர்மம் வேறு கிடையாதுனால். அதனால தான் சொல்கிறது அஹிம்சா பரமோ தர்மான்னுட்டு. ஹிம்சையே பண்ணாமல் இருக்கு. ஹிம்சைன்னா வாயாலும் சரி, மனசாலும் சரி, உடம்பாலும் சரி ஹிம்சப்படுத்தப்படாது. அதை தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாக்கி என்ன தர்மம் பண்ணாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தர்மம். எல்லா வர்ணத்தாளர்களுக்கும் எல்லா ஆசிரமத்தாளர்களுக்கும் பொது இது. நைதாதிருஷ பரோ தர்மோ நிருணாம் சத்தர்மம் இச்சதாம் ஞாசோ தண்டஸ்ய பூதேஷு மனோவாக்காயஜஸ்ய ச. ஞாசகனால விடுறதுன்னு அர்த்தம், சந்நியாசகனா எல்லாத்தையும் விடுறதுன்னு அர்த்தம். தண்டத்தை விடணும்னால், ஹிம்சையை விடுறதுக்கே அதான் பரோ தர்மம் நாள். இதுதான் ரொம்ப வசத்தியான தர்மம் நாள். ஏகே கர்ம மயான் யஜ்ஞான் ஞானினோ யஜ்ஞவித்தமாக ஆத்மசம்யமனே நீ அனியாக ஜுக்வதி ஜான தீபிதே. சில உண்மையை நன்னா அறிஞ்சின்றவாள், யஜ்ஞ பேதங்களை அறிஞ்சவாள் சில பேர் இருப்பாள். யஜ்ஞத்தில் என்னென்ன நடக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி தெரிஞ்சின்றவாள். அவள் என்ன பண்ணுவாள்? கர்மாக்களையே செய்யாமல் அவள் பண்ணுற கர்மாக்களையெல்லாம் ஆத்ம ஜான சாட்சாத்காரத்தினால பிரகாசிக்கிற அந்த உள்ளே இருக்கப்பட்ட சைத்தன்யம் இருக்க மனசு அதுலேயே ஹோமம் பண்ணி விடுவாள். அவள் வெளியில் பார்க்குறதுக்கு ஒன்றுமே கர்மாக்களை பண்ணாத மாதிரி இருக்கும். ஆனால் அது ஆத்ம ஞானங்கிற சாட்சாத்காரத்தில் பிரகாசிக்கிற மனசு இருக்கே, அதில் அடக்கமாக ஹோமத்தை செஞ்சுன்னு விடுறாள். அவளுக்கு வந்து ஏமாந்துடாதீங்கன்னாள். ஏகே கர்ம மயான் யஜ்ஞான் ஞானினோ யஜ்ஞவித்தமாக. ஞானினா யஜ்ஞவித்தமாக, யஜ்ஞபேதங்களெல்லாம் அறிஞ்சின்ற ஞானிகள் சில பேர் இருப்பாள். இப்போ ரமண மகர்ஷி மாதிரி இருக்கப்பட்டவாள். அப்போது ஆத்மசம்யமனே அனீஹா ஜுக்வதி ஞான தீபிதே ஜுக்வதி. தான் ஆத்மாக்குள்ளே ஆத்ம ஜான சாட்சாத்காரத்தால் பிரகாசிக்கிற மனசு இருக்கே, அதுலேயே ஹோமம் பண்ணி விடுவாள். அவள் வெளியில் யஜ்ஞங்கள் பண்ணலையேன்னு ஏமாந்துடாதீங்கன்னால். திரவிய யஜ்ஞை யக்ஷியமானம்
दृष्ट्वा भूतानि बिभ्यति एष मा अकरुणो हन्यात् अतज्ञो हि அசுத்ருப்பு துருவம். இந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுமா, பயப்படுமா யஜ்ஞம் பண்ணுறவனை பார்த்துவிட்டு. ஏன்னா யஜ்ஞத்தில் ஆட்டை வெட்டி அந்த ஆட்டு மாம்சத்தை எடுத்து ஹோமம் பண்ணுறது வப்பா ஹோமம்னுட்டு. அப்போ ஆடெல்லாம் என்ன பண்ணுமா, பயந்துகிட்டே இருக்குமா. இந்த பாப்பி என்னை ஹம்சை பண்ணி என்னை கொன்று இஷ்டி பண்ண போகிறானே, யஜ்ஞம் பண்ண போகிறானேன்னு பயந்துன்னு இருக்கும்னு சொன்னாள். அப்படி பயமுறுத்தி ஹிம்சை பண்ணி யஜ்ஞங்கள் பண்ணுறதுல பலம் இல்லைன்னு சொன்னாள். திரவிய யஜ்ஞை யக்ஷமானம் திருஷ்டுவா பூதானி பிப்யதி. பூதானி பிப்யதி, பூதங்கள்லாம் பயப்படுறதான். ஏஷமா அகருணோ ஹன்யாத் அத்தஜ்ஞோ ஹி அசுத்ருப்பு துருவம். இந்த எஷ்டா என்ன பண்ணுறான், ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சிக்காமல் சாதாரண இந்த பிராணனை சொர்க்கலோக பிராப்திக்காக சொர்க்கத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்னை கொன்று பண்ணுறானேன்னு பயப்படுமாம். அதனுடைய சாபம் அவனுக்கு உண்டுன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே சப்தமஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ நாரத உவாச்ச. ஸ்ரீ நாரத உவாச்ச. கர்மனிஷ்டாः த்விஜா கேசித். கர்மனிஷ்டாः த்விஜா கேசித். தபோனிஷ்டா நிருபாபரே. தபோனிஷ்டா நிருபாபரே. स्वाध्यायेऽन्ये प्रवचने. स्वाध्यायेऽन्ये प्रवचने. एकेचित् ज्ञानयोगयोः. एकेचित् ज्ञानयोगयोः. ज्ञाननिष्ठाय देयानि. ज्ञाननिष्ठाय देयानि. कव्यानि आहनन्त्यमिच्छता. कव्यानि आहनन्त्यमिच्छता. देवे च तदभावे स्यात्. देवे च तदभावे स्यात्. इतरेभ्यो यथार्हतः. इतरेभ्यो यथार्हतः. द्वौ दैवे पितृकार्ये त्रीन्. द्वौ दैवे पितृकार्ये त्रीन्. एकैकम् उभयत्र वा. एकैकम् उभयत्र वा. भोजयेत् सुसमृद्धोऽपि. भोजयेत् सुसमृद्धोऽपि. श्राद्धे कुर्यान्न विस्तरम्. श्राद्धे कुर्यान्न विस्तरम्. देशकालोचितश्रद्धा. देशकालोचितश्रद्धा. द्रव्यपात्रार्हणानि च. द्रव्यपात्रार्हणानि च. सम्यक् भवन्ति नैतानि. सम्यक् भवन्ति नैतानि. विस्तरात् स्वजनार्पणात्. विस्तरात् स्वजनार्पणात्. विस्तरात् स्वजनार्पणात्. देशे काले च सम्प्राप्ते. देशे काले च सम्प्राप्ते. मुन्यन्नं हरिदैवतं. मुन्यन्नं हरिदैवतं. श्रद्धया विधिवत्पात्रे. श्रद्धया विधिवत्पात्रे. न्यस्तं कामधुगक्षयं. न्यस्तं कामधुगक्षयं. देवर्षिपितृभूतेभ्यः. देवर्षिपितृभूतेभ्यः. आत्मने स्वजनाय च. आत्मने स्वजनाय च. अन्नं संविभजन् पश्येत्. अन्नं संविभजन् पश्येत्. सर्वं तत्पुरुषात्मकं. सर्वं तत्पुरुषात्मकं. न दद्याद् आमिषं श्राद्धे. न दद्याद् आमिषं श्राद्धे. न चाद्याद् धर्मतत्त्ववित्. न चाद्याद् धर्मतत्त्ववित्. मुन्यन्नैः स्यात् परा प्रीतिः. मुन्यन्नैः स्यात् परा प्रीतिः. यथा न पशुहिंसया. यथा न पशुहिंसया. नैतादृशः परो धर्मो. नैतादृशः परो धर्मो. नृणां सद्धर्ममिच्छतां. नृणां सद्धर्ममिच्छतां. न्यासो दण्डस्य भूतेषु. न्यासो दण्डस्य भूतेषु. मनोवाक्कायजस्य च. मनोवाक्कायजस्य च. एके कर्ममयान् यज्ञान्. एके कर्ममयान् यज्ञान्. ज्ञानिनो यज्ञवित्तमाः. ज्ञानिनो यज्ञवित्तमाः. आत्मसंयमने अनीहाः. आत्मसंयमने नीहाः. जुह्वति ज्ञानदीपिते. जुह्वति ज्ञानदीपिते. द्रव्ययज्ञैः यक्ष्यमाणं. द्रव्ययज्ञैः यक्ष्यमाणं. दृष्ट्वा भूतानि बिभ्यति. दृष्ट्वा भूतानि बिभ्यति. एष मा अकरुणो हन्यात्. एष मा अकरुणो हन्यात्. अतज्ञो हि असृतृध्रुवम्. असज्ञो हि असुतृध्रुवम्. श्रीहरये नमः.
மேற்கொண்டு சொல்லிட்டு வராள் என்னென்ன தர்மப்படி பண்ணணும்னுட்டு. தஸ்மாத் தெய்வோபபன்னேன முன்யன்னேனாபி தர்மவிது சந்துஷ்டோ அர்ஹ குர்யாத் நித்திய நைமித்திகி கிரியாக. தர்மசாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயம்படி நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள்னு ரெண்டு. நித்திய கர்மாக்கள்னால் தினசரி பண்ண வேண்டிய சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் நித்திய கர்மா. நைமித்திக கர்மால்னால் சில விசேஷமான கர்மாக்கள், சில தர்ப்பணாதி கர்மாக்கள், அதெல்லாம் நைமித்திக கர்மாக்கள். இது ரெண்டையும் எப்படி செய்யணும்னால் தஸ்மாத் தெய்வோபபன்னேன, எது எதேச்சியாக நமக்கு நம்மளுடைய தலையில் எழுத்துப்படிக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அந்த கிடைச்ச அன்னங்கள், முன்யன்னம், அன்னம், விரீஹி முதலான அன்னங்கள்னாலேயே ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்துட்டு தர்ம சூக்ஷ்மம் அறிஞ்சவன் தினசரி அது கிடைச்ச அன்னத்தை வச்சுருந்து கிடைச்ச விரீஹி நெல் முதலான தானியங்களை வச்சுட்டு அதை உபயோகம் பண்ணிட்டு சந்துஷ்டனாக நித்திய கர்மா நைமித்திக கர்மாக்கள்லாம் செய்யணும்னால் தஸ்மாத் தெய்வோபபன்னேன முன்யன்னேனாபி தர்மவித் சந்துஷ்டா அகரக குர்யாத் நித்திய நைமித்திகி கிரியாக. கிடைச்சதை வச்சுன்னு பண்ணணும்னால் விதர்ம பரதர்மச்ச ஆபாச உபமாசலः அதர்மசாக்காக பஞ்சேமாக தர்மஜோ அதர்மவத் தியஜேத். தர்மத்தை செய்யணும்னு சொன்னோடனே அதர்மத்தையும் விடணும்னால் எது தர்மம் அதர்மங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாள். மொத்தம் சில விஷயங்கள்லாம் அதர்ம கேட்டகரியில் இருக்குது, தர்மம் இல்லாத கேட்டகரி. தர்மம் அறிஞ்சவன் இதெல்லாம் விடணும்னால் விதர்மம், பரதர்மம், ஆபாச தர்மம், உபமா முதலான பூத்த தர்மம், சல தர்மம், சலனா ஃபலேஷியஸ் தர்மங்கள், இந்த அஞ்சும் அதர்மங்கிறதான மரத்தினுடைய கிளைகள் மாதிரி அது எல்லாத்தையும் விடணும்னால் விதர்ம பரதர்மச்ச ஆபாச உபமாச்சலः அதர்மசாக்காக பஞ்சேமாக தர்மஜோ அதர்மவத் தியஜேத். தர்மத்தை தெரிஞ்சின்றவன் இந்த 5 விஷயங்களையும் விடணும்னால் அது ஒன்றொன்றும் என்னென்னு சொல்லி தந்தாள். தர்மபாதோ விதர்மஸ்யாத் பரதர்மோ அந்யசோதிதः உபதர்மஸ்து பாகண்டः தம்போவா சப்தபிச்சலः. தர்மபாதா நல்ல தர்ம புத்தியோடு ஏதான காரியம் செய்ய ஆரம்பித்தான்னால் அவனுடைய ஸ்வதர்மம் எப்போ பாதிக்கப்படுறதோ அது தர்மபாதம்னு பேர். அதை விட்டுடணுமா, அதாவது தன்னுடைய எது தர்மமோ டியூட்டியோ அதை செய்வதற்கு இடைஞ்சலாக இருக்கப்பட்ட விஷயங்கள் எது நன்னாக இருந்தால் கூட அதை விட்டுடணுன்னால் அது தர்மபாதம்னு பேர். விதர்மஸ்யாத்து, விதர்மம்னு ஒன்று அதுதான் தர்மபாதம், தர்மத்துக்கு இடைஞ்சலாக இருக்கப்பட்டது விதர்மம். அது பிறருக்கு பொறத்தியாருக்கு சொல்லப்பட்ட தர்மம் இருக்கே அது அது அந்நியச்சோதித்தகா பரதர்மஹா சியாது, பரதர்மம்னு பேர். பரதர்மம் பயாகான்னு சொன்னாள் கீதையில். அவளுக்கு என்னென்ன ப்ரிஸ்கிரைப்டு டியூட்டியோ அதை செய்யணும். பிராமணன்னா அவனுக்கு ஷட்கர்ம நிரதா ஏவ பிராமணா பவதி, 6 கர்மாக்கள் செய்யணும்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்மளாம் செய்கிறதில்ல, அதனால் நமக்கெல்லாம் பரதர்மத்தை தான் செஞ்சுட்டுருக்கோம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த இதில் சொல்கிறாள் பாகவதத்தில். பரதர்மஸ்யாசு உபதர்மத்து பாகண்டா, பாகண்டாள்னு சொல்லப்பட்ட நிஷேதாள். அவளுடைய சம்ஸ்காரங்கள்லாம் ரொம்ப கெட்ட சம்ஸ்காரம் வச்சுருக்கப்பட்டவாள். அவள் எதை ஆராதிக்கிறாளோ அதை போய் ஃபாலோ பண்ணுறது, அது உபதர்மம்னு பேர். தம்பம் இல்லாட்டா ரொம்ப பெருமைக்காக செய்கிறது. என்னோடய பேரை போடுறேளா சார், நான் கோவில் கட்டுறேன், என்னோடய டொனேஷன் $1 million பாறாங்கல்ல கட்டி என் பேரை போடுங்கோ, அப்போ நான் $1 million தரேன், இல்லைனா அனௌன்ஸ் பண்ணுங்கோ, இவர் பெரிய மகான் $1 million தந்திருக்காருன்னு அனௌன்ஸ் பண்ணுங்கோ, இப்படி ஆடம்பரத்துக்காக செய்கிறது இருக்கே அது உபதர்மம்னு பேர். வேத சப்தத்தை தப்பாக வியாக்கியானம் பண்ணுறது அது சல தர்மம்னு பேர். என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தனக்கு சாதகமாக தன்னுடைய கிராமட்டிக்கல் எக்ஸ்பர்டீஸ்னால் அதை வேறு மாதிரியாக வியாக்கியானம் பண்ணி இப்படி தான் தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தனக்கு அனுகூலமாக அதை ரூலை மாற்றுறது அது சலம்னு பேர். சப்தபித்து ஆசிரம தர்மத்துக்கு வேறாக எடுத்து சொல்கிறது, தன்னத்துக்கு என்னென்ன இஷ்டமோ அது இஷ்டப்படி மாற்றி சொல்கிறது ஆபாச தர்மம்னு பேர். இது எல்லாம் பண்ணப்படாதுன்னால் தர்மபாதோ விதர்மஸ்யாது பரதர்மோ அந்யசோதிதா உபதர்மஸ்து பாகண்டா தம்போவா சப்தபிச்சலः யஸ்து இச்சையா கிருத பும்பிः
ஆபாசோஹி ஆசிரமாத் பிருத்தக் ஸ்வபாவவிகிதோ தர்மஹ கஸ்ய நேஷ்ட பிரசாந்தையே. அவளுக்கு என்ன தர்மம்னு விதிக்கப்பட்டிருக்கோ, ரூல்ஸ்னு வர்ண தர்மம் ஆசிரம தர்மம்னு சொல்லப்பட்டிருக்கோ, அதை செஞ்சாலே அதுதான் மோட்ச சாதகம்னால். அப்படி பண்ணிட்டு இருந்தான்னா மோட்சங்கிற சாதகம் கிடைக்கும். அதாவது ஃப்ரீடம், யூ வில் பி ஃப்ரீ ஆஃப் எவ்ரி திங் எல்ஸ், அது கிடைக்கும்னால். தர்மார்த்தமப்பி நேஹேத யாத்ரார்த்தம் வா தனோதனம் அநீகாநீகமானஸ்ய மகாஹேரிவ விற்த்திதா. சந்துஷ்டனாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னால், பணம் தான் முக்கியம்னுட்டு பணத்தை ஆர்ஜிதம் பண்ணுறதுக்காக லோபலோபம்னு அலைஞ்சிட்டு இருக்காதேனால். பணம் இல்லாதவங்க கூட தர்மத்தை செய்கிறதுக்கு பணத்தை அபேட்சை பண்ணப்படாது, முயற்சி பண்ணப்படாது. தேக யாத்திரைக்கோ தன்னுடைய சுகத்துக்காகவோ போய் பணத்தை ஆர்ஜிதம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வியாபார நோக்கத்தில் போகப்படாதுன்னு சொன்னாள். அப்படி வியாபாரம் பண்ணாமல் மலைப்பாம்பு மாதிரி ஆசையற்று அப்படியே இருந்தாக்க எது கிடைக்கிறதோ அதை வச்சு ஜீவனம் நடத்தணும். அதை வச்சு தர்மங்களை பண்ணணும்னால். தர்மார்த்தம் அப்படி நேயேத யாத்ரார்த்தம் வா அதனோதனம் அநீகாநீகமானஸ்ய மகாஹேரிய விருத்திதா. மகாஹேர மலைப்பாம்பு மாதிரி கிடைச்சதோடு வச்சு சந்தோஷப்படணும்னால். சந்துஷ்டஸ்ய நிரீகஸ்ய ஸ்வாத்மாராமஸ்ய யத் சுகம் குதஸ்தத் காமலோபேன தாவதோர்த்தேகயா திசா. ஒரு விதமான அபேக்ஷாஹீனனாக இருக்கணும். அபேட்சைன்னா எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு பேராசையில் அலைஞ்சின்னு இருக்கிறதே அது அலைஞ்சின்னு இருக்கப்பட்டான். அப்படி அபேக்ஷாஹீனனுக்கு நிரீகன்னு பேர். அவன் தான் சந்துஷ்டன். அவன் மனசில் எது கிடைச்சதோ அதை வச்சு திருப்தி அடைவன். ஸ்வாத்மாராமன் ஆத்மானந்தத்தில் ஈடுபட்டு அதிலேயே சுகத்தை அடைவனுக்கு ஆத்மாராமன் பேர். அந்த சுகம் இருக்கே அது காமலோபேன அர்த்தேகையா, காமத்தாலையும் பேராசையினாலையும் அல்ல விஷயங்களில் ஆசையினாலையும் பணத்தை அபேட்சித்து காலையிலேருந்து சாயந்தரம் மட்டும் ஓடின்னு இருக்கானே அவனுக்கு அந்த சந்தோஷம் சுகம் கிடைக்காதுனால். சந்துஷ்டஸ்ய நிரீகஸ்ய ஸ்வாத்மாராமஸ்யேத் சுகம் குதஸ்தத் காமலோபேன தாவதோர்த்தேகயா திசா. கிடைக்காதுனால் லோலோன்னு அலைஞ்சிருந்து பணத்தை ஆர்ஜிதம் பண்ணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கானே அவனுக்கு கிடைக்காதுனால். சதா சந்துஷ்ட மனசா சர்வாக சுகமயா திசா சர்க்கரா கண்டகாதிபியோ யதோபானத் பதசிவம். காலில் செருப்பு போட்டுருக்கிறவன் கூழாங்கல் முள் இதெல்லாம் கஷ்டமில்லாமல் எப்படி நடக்க முடியுமோ அப்படி தெய்வாதீனமாக கிடைச்சதில் சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு எல்லா திசைகளிலும் சுகம் நிரம்பியதாகவே இருக்கும்னு நாள். சதா சந்துஷ்ட மனசா சர்வா சுகமயா திசா. எல்லா டைரக்ஷனும் எப்பொழுதும் அவன் சந்துஷ்ட மனசனாக இருப்பான். யார்? சர்க்கரா கண்டகாதிபியோ யதோபானத் பதசிவம். காலில் செருப்பு போட்டுறவனுக்கு கூழாங்கல் முள் இதெல்லாம் கஷ்டமில்லாமல் நடக்க முடியுமோ அப்படி அவன் சுகமாக இருப்பான். சந்துஷ்டக்கேனவா ராஜன் நவர்த்தேதாபி வாரினா ஔபஸ்திய ஜெய்ஹ்ய கார்பண்யாது கிரகபாலாய தேஜனா. ஹே தர்மபுத்திரான்னு கூப்பிட்டார் நாரத சுவாமி. கிடைச்சது எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷம் அடைகிறவன் ஜலத்தாலும் ஜீவிக்க மாட்டானா, ஜீவிப்பன். ஜலம் கிடைச்சா கூட சந்தோஷமாக இருப்பன் அவன். ஆனால் துவக்கு இந்திரிய சுகங்கள், ஸ்திரீபோகம், நாக்கு ரசானுபவம் இதிலெல்லாம் தான் அங்கே சந்தோஷம் அடைவேன்னு நினச்சிட்டு இருக்கப்படும். நாய் மாதிரி இருக்கவன்ருக்கு அவன் கிரகபாலாயத்தே. கிரகபாலன்னு நாய்க்கு சொல்கிறது. நாய் மாதிரி சிரமம் பண்ணண்டா அவன்னார். அதனால் அசந்துஷ்டனாக இருக்கப்படாதுன்னாள். அசந்துஷ்டஸ்ய விப்ரஸ்ய தேஜோ வித்யா தபோ யசா ஸ்ரவந்தீந்திரிய லௌல்யேன ஞானம் செய்வாவகீரியதே. அப்படி சந்தோஷம் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் லோலோன்னு அலைஞ்சிருந்து பணத்தை ஆர்ஜிதம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட ஒரு பிராமணன் இருக்கான விப்ரன், அவனுடைய தேஜஸ் படிப்பு தபசு எல்லாம் மழுங்கி போகும், எல்லாம் நசிச்சு போகும். அவனுடைய உண்மையாக ஞானம் இருக்கே அதுவும் அவனுக்கு கிடைக்காது, செதறி போகும்னு சொன்னாள். அசந்துஷ்டஸ்ய விப்ரஸ்ய தேஜோ வித்யா தபோயசா ஸ்ரவந்தீந்திரிய லௌல்யேன ஞானம் செய்வாவகீரியதே. ஞானம் கிடைக்காதுன்னாள், அவனுக்கு மோட்சம் கிடைக்காதுன்னாள். காமஸ்யாந்தம் ச க்ஷுத்ருட்பியாம் க்ரோதஸ்யை தத் பலோதயாத் ஜனோ யாதி ந லோபஸ்ய ஜித்வா புக்த்வா திசோ புவஹ. ஜனங்களுக்கு கோபம் லோபம் இதெல்லாம் எதுக்கு என்னத்தினால வருதுன்னாள்? பசி தாகத்தினால வருதுன்னாள். க்ஷுத்ருட்பியாம் காமஸ்யாந்தம் யாதி.
ஜனங்களுக்கு காமத்தினுடைய எல்லையில் போய் எதுக்கு விழறாள் நாள் பேராசியில் பசிதாகத்தினால ஏற்படுறது. இந்த பசிதாகங்களை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்காக ஆரம்பித்து அவள் எல்லா திசையும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நினச்சி எல்லாரையும் இம்சை பண்ண முடியாடுறது இந்த கோபத்தினால. அதனால் என்ன ஆறுதுனால் அவள் என்னென்ன நினச்சி போகிறாளோ லோபஸ்யாந்தம் நயாதி, அவள் கடைசியில் என்ன பேராசையில் என்ன விரும்பி நடக்கணும்னு போகிறாளோ அதுவும் கிடைக்காம ஏமாந்து படுறாள் நாள். காமஸ்யாந்தம் ச க்ஷுத்ருபியாம் குரோதஸ்யை தத் பலோதயாது ஜனோ யாதி ந லோபஸ்ய ஜித்வா புக்த்வா திசோ புவா. எல்லா திசையும் ஜெயிச்சு எல்லாத்தையும் ஆகி மேலே மேலே பெரிய பெரிய ஆளாயிடணும்னு நினச்சின்னு போகிறாள். முதல்ல பசிதாகங்களில் ஆரம்பித்து பசி அடைக்கணும் தாகத்தை அடைக்கணும்னு ஆரம்பித்தவா கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பேராசை ஜாஸ்தியாகி கோபத்தினுடைய முடிவில் எல்லாரையும் இனிமையாக பண்ணிட்டு அவள் என்ன எண்ணத்தோடு ஆரம்பித்தாலோ அது கிடைக்கிறதில்ல அவளுக்குன்னு சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரையே நமஹ. தஸ்மாத் தெய்வோபபன்னேன முன்யன்னேனாபி தர்மவித் சந்துஷ்டோ அகரஹ குர்யாத் நித்ய நைமித்திகீ கிரியாः விதர்மः பரதர்மஸ்ய ஆபாச உபமாச்சலः அதர்மசாखाः பஞ்சேமாः தர்மஜ்ஞோ அதர்மவத்யஜேத் தர்மபாதோ விதர்ம ஸ்யாத் பரதர்மோ அன்யச்சோதிதः உபதர்மஸ்து பாகண்டः தம்போ வா சப்தபிச்சலः யஸ்து இச்சையா கிருதः பும்பிः ஆபாசோ ஹி ஆஸ்ரமாத் பிருதக் ஸ்வபாவவீதோ தர்மः கஸ்ய நேஷ்ட பிரசாந்தயே தர்மார்த்தமபி நேஹேத யாத்ரார்த்தம் வா அதனோதனம் அனீகானீகமானஸ்ய மகாஹேரிவ விருத்திதா சந்துஷ்டஸ்ய நிரீஹஸ்ய ஸ்வாத்மாராமஸ்ய யத் சுகம் குதஸ்தத் காமலோபேன தாவதோர்த்தேஹயா திசः சதா சந்துஷ்டமனசः சர்வாः சுகமயா திசः சர்க்கராகண்டகாதிभ्यो யதோபானத்பதசிவம் சந்துஷ்டா கேன வா ராஜன் நவர்த்தேதாபி வாரிணா ஔபஸ்த்ய ஜெய்ஹ்ய கார்பண்யாத் கிரகபாலாயதே ஜனः அசந்துஷ்டஸ்ய விப்ரஸ்ய தேஜோ வித்யா தபோயசः ஸ்ரவந்தீந்திரியலௌல்யேன ஞானம் சைவாவகீர்யதே காமஸ்யாந்தம் ச க்ஷுத்ருட்பியாம் क्रोधस्यैतत् फलोदयात् जनो याति न लोभस्य जित्वा भुक्त्वा दिशो भुवः ஸ்ரீஹரையே நமஹ. அடுத்த சில ஸ்லோகங்களில் மனுஷனுக்கு டிசிப்ளின் வரணும்னா என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாக்க டிசிப்ளின் கிடைக்கும், மோட்ச ஹேத்துவான டிசிப்ளின் என்ன கிடைக்குங்கிறதுக்கு சொல்லப்பட்டாள். பண்டிதா பகவோ ராஜன் பகுஜ்ஞா சம்சயச்சிதா சதசஸ்பதயோப்யேகே
அசந்தோஷாத் பதந்தியதः. பண்டிதா பகவோ ராஜன்னு. நிறைய பண்டிதாளை பார்த்துருக்கோம் நம்ம. பாண்டித்யம் நிறையா இருக்கும், சாஸ்திரஜாளாக இருப்பாள். பௌஜ்ஞாக சம்சயச்சிதா. சாஸ்திரஜாளாக இருந்துன்னு எல்லாம் படித்தவாளாக இருப்பாள். என்ன கேள்வி கேட்டு என்ன சம்சயம் இருந்தாலும் எல்லா விதமான சம்சயங்களையும் சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணுற சந்தேக நிவாரணியாக இருப்பாள் அவள். அப்படி இருந்துருப்பாள். சதசஸ்பதையா. எல்லா சபைகளுக்கும் அத்தியக்ஷராக இருக்கிறதுக்கு அவளுக்கு சக்தி இருக்கும், பிரசிடெண்ட்டாக இருப்பாள். அப்படி இருந்தால் கூட அசந்தோஷாத்து பதந்தி அதா. ஆனால் கிடைச்சத்தை வச்சுன்னு சந்தோஷம் அடையாத ஒரு மனப்பான்மை இருக்கும். அதனால் கீழே விழுறாள்னாள். பண்டிதா பகவோ ராஜன்னு பகுஜா சம்சயச்சிதா சதசஸ்பதையோப்யேகே அசந்தோஷாத் பதந்தியதா. அசங்கல்பாத் ஜயேத் காமம் குரோதம் காம விவர்ஜனாத் அர்த்தான் அர்த்தேக்ஷயா லோபம் பயம் தத்வாவமர்சனாத். ஒரு விதமான அஜெண்டாவும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா காமத்தை வெல்லலாம். அசங்கல்பாது காமம் விவர்ஜனாத்து. ஒன்றையும் ஒரு அஜெண்டா போட்டுண்டு இந்த ஐட்டம் பண்ணணும், இதுக்கு ஐட்டம், இந்த அஜெண்டாவுக்கு அடுத்த அஜெண்டான்னு ஒரு பிளான் போட்டுக்காமல் இருக்கிறவனுக்கு அந்த விருப்பங்களெல்லாம் தூக்கி எறிகிறதுனால என்ன ஆகுதுன்னால் காம விவர்ஜனாத்து குரோதம், அசங்கல்பாத்து காமம். சங்கல்பமே இல்லைன்னா, அஜெண்டாவே இல்லைன்னா அவனுக்கு காமனைகள் இருக்காது, காமத்தை வென்றுடுவன். காமத்தை வென்றதுனால என்ன, காம விவர்ஜனாத்து. காமமே இல்லைன்னா, ஒரு ஆம்பிஷனே இல்லைன்னா என்ன, குரோதம் கோபம் இருக்காது. அசங்கல்பா ஜெயேத் காமம் குரோதம் காம விவர்ஜனாத்து. கோபத்தை காம விவர்ஜனாத்து, கோபத்தை ஜெயிப்பன். அர்த்தானு அர்த்தேக்ஷயா லோபம். அர்த்தானு அர்த்தேக்ஷயா. பணத்தில் இருக்கப்பட்ட கஷ்டங்களெல்லாம் ஒருத்தன் நேராக பார்த்துட்டு இருந்தான்னா, பணம் ஜாஸ்தி இருந்ததுன்னா அதனால் என்னென்ன கஷ்டங்கள் வருதுங்கிறத நினச்சான்னா பணத்தில் இருக்கிற மோகம் போகும். அப்போ பணத்தில் பேராசை போச்சுன்னா என்னென்னா லோபம் தத்வாமர்சனாத்து. அப்போ உண்மையான அத்வைத்த ஞானம்ங்கிறது கிடைக்கும் அவனுக்கு. அந்த அத்வைத்த ஞானம் கிடைச்சா என்ன ஆகும்னால் பயம் போகும் நாள், பயத்தை வெல்லலாம் நாள். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்தாள். அசங்கல்பா ஜெயேத் காமம் குரோதம் காம விவர்ஜனாத் அர்த்தானு அர்த்தேக்ஷயா லோபம் பயம் தத்வாவமர்சனாத். அன்வீக்ஷிக்யா சோகமோகௌ தம்பம் மகதுபாசயா யோகாந்தராயான் மௌனேன ஹிம்சாம் காயாத்யனீகயா. ஆன்வீக்ஷிக்யா. ஆன்வீக்ஷிக்கின்னு எது சொல்கிறதுன்னா ஆத்ம அனாத்ம விவேகம், டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் வாட் இஸ் ஆத்மா அண்ட் வாட் இஸ் அனாத்மா. இது ஒருத்தனுக்கு புரிஞ்சு கொடுத்துன்னா அப்போ சோகம் மோகம் ரெண்டும் போகும் நாள். சோக மோகத்தை விளக்கலாம் நாள். ஆன்வீக்ஷிக்யா சோகமோகம் மகதுபாசையா தம்பம். ரொம்ப டம்பம் இருக்கே, ஆடம்பரம்னா இருக்கே, அது எப்போ போகும் நாள். ஹியூமிலிட்டி எப்போ கிடைக்கும் நாள். பெரிய சாது ஜனங்கள் இருக்காளே, அவளை சேவை பண்ணணும். அவளுக்கு வேஷ்டி துவச்சி போட்டுண்டு அவளுக்கு உபச்சாரணை பண்ணிட்டு சேவை பண்ணிட்டு இருந்தாக்க மகதுபாசையா தம்பம் போகும் நாள். ப்ரைட் இன் ஒன் செல்ஃப் அது போகும் நாள். யோகாந்தராயான் மௌனேன. யோகா பயிற்சிக்கு தடங்களாக உள்ள சில விஷயங்கள் இருக்கு, அது எப்போ போகும் நாள். பேசாமல் மௌனமாக இருந்துன்னு டிஸ்கஷனில் மாட்டிக்காமல் இருந்தால் போகும் நாள். காயாத்யனீகயா ஹிம்சாம். மனோவாக்காயங்களில் ஈடுபாடு இல்லாமல் இருந்ததுன்னா ஹிம்சையே பண்ணாமல் இருக்கிறதுக்கு முடியும் நாள். பிராணி ஹிம்சை இல்லாமல் பண்ண முடியும் நாள். இது அப்படி ஒன்று ஜெயிக்கலாம் நாள். அன்வீக்ஷிக்யா சோகமோகம் தம்பம் மகதுபாசையா யோகாந்தராயான் மௌனேன ஹிம்சாம் காயாத்யனீகயா. கிருபயா பூதஜம் முக்தம் துக்கம் தெய்வம் ஜக்யாத் சமாதினா ஆத்மஜம் யோக வீதியேன நித்ராம் சத்வ நிஷேவையா. பூதங்கள்லேருந்து ஏற்படுற இந்த 5 எலிமெண்ட்ஸ் இருக்கே, அதுலேருந்து ஏற்படுற துக்கங்கள் இருக்கே, அது எப்போ போகும் நாள். பிராணிகள்கிட்ட தயையாக ஹிதம் செய்கிறதுனால போகும் நாள். எல்லா விதமான பிராணிகள் இருக்கே, ஜீவராசிகள், அதுகளுக்கு நன்மை செஞ்சுட்டே இருந்தால் நாய்க்கு ஏதாவது சாதம் வைக்கிறது, காக்காய்க்கு சாதம் வைக்கிறது, பக்கத்தாத்தில் இருக்கிற பூனைக்கு சாதம் வைக்கிறது, இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோம்னா இம்சை பிராணிகளுக்கு தயை செஞ்சுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்னால் பூதங்கள்லேருந்து ஏற்படுற துக்கங்கள் போகும் நாள். இப்படி தெய்வ செயல்னால சில சமயம் துக்கம் ஏற்படுறதே நாள். தெய்வம் ஜக்கியாத் சமாதினா துக்கம் தெய்வம் ஜக்கியாத் சமாதினா.
தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் மனசில் மெடிடேஷன் பண்ணால மனசில் இருக்கப்பட்ட துக்கங்கள் போகும்னால் ஆத்மஜம் துக்கம் உடம்பால் வர துக்கம் இருக்கே, அதாவது கையை வலிக்கிறது, காலை வலிக்கிறது, மசில் பெயின், அப்புறம் நீ பெயின் எல்லாம் வருதே, அது என்ன பண்ணணும்னால் பிராணாயாம யோக வீரியேன பிராணாயாமாதி யோக பலத்தினால உடம்பில் இருக்கிற கஷ்டங்கள் போகும்னால். அதே மாதிரி என்னென்னால் தூக்கத்தை எப்படி வெல்றதுனால் தூக்கம் ராத்திரி படுத்துட்டா 12 மணி மட்டும் தூக்கம் வர மாட்டேங்கிறதுனால் சாத்வீகமான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு இருந்தால் தூக்கம் நன்னா வரும்னால். நித்ராம் சத்ய நிஷேவையா நித்ராம் சத்வ நிஷேவையா ஜெயேத்து கிருபையா பூதஜம் துக்கம் தெய்வம் ஜக்யாத் சமாதினா ஆத்மஜம் யோகவீதியேன நித்ராம் சத்வ நிஷேவையா ரஜஸ்தமச்ச சத்வேன சத்வம் ச உபசமேன ச ஏதத் சர்வம் குரோ பக்தியா புருஷோஹி அஞ்சசா ஜெயேத்து. ஒருத்தனுக்கு நிறைய ரஜோகுணம் இருக்கே, தமோ குணம் இருக்கே, சத்துவகுணத்தினால அது ஜெயிக்கலாம்னால் கொஞ்சம் கொஞ்சமாக சத்துவ குணத்தை பண்ணுற விஷயங்களெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டு வந்தால் அடக்கம் முதலானலாம் இருந்துட்டு இருந்ததுன்னா சத்துவகுணம் இருந்ததுன்னா அவனுக்கு பாக்கி இருக்கப்பட்ட தமோ குணம் ரஜோகுணம் இதெல்லாம் ஜெயிக்கலாம்னால் குரு நல்ல குரு ஆராதித்து அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட பக்தியாக இருந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்னால் இந்த எல்லா விதமான குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போய் நல்ல குணங்கள்லாம் அடங்கி அடக்கம்ங்கிற நல்ல குணம் வந்து அவனை சேரும்னால் உபசமேன ஏதத் சர்வம் குரோ பக்தியா புருஷோகி அஞ்சசா ஜெயேத்து அஞ்சசாகி ஜெயேத்து. ரொம்ப சுகமாக சுலபமாக ஜெயிக்கலாண்டா நீ சத்துவகுணத்தை அடையலாம்னு சொன்னாள். எஸ்ய சாக்ஷாத் பகவதி ஞானதீப பிரதே குரோ மர்த்தியா அசத்தீஹி ஸ்ருதம் தஸ்ய சர்வம் குஞ்சர சௌச்சவத்து. எந்த ஒரு குரு சாக்ஷாத் நல்ல ஞானத்தை எடுத்து சொல்கிற குரு இருந்தார்னா அவரை பிரத்யக்ஷ நாராயண ஸ்வரூபமாக மதிக்கணும். அப்படி இல்லாமல் அவரும் நம்மளை மாதிரி மனுஷனுங்கிற எண்ணம் ஏற்பட்டு கொடுத்தோன்னா அது என்ன ஆகும்னால் அத்தனை படித்ததும் வேஸ்ட் ஆகும். யானை வந்து குளிப்பாட்டி விட்ட யானை மாதிரினால், குளிப்பாட்டி விட்ட யானைன்னா குஞ்சர சௌச்சவத்துனால், யானையை என்னன்னா ஸ்நானம் பண்ணி வச்சாக்க அது மண்ணை தூக்கி தலையில் மறுபடியும் போட்டுக்கும்னே. அந்த மாதிரி தான் அவன் இத்தனை கஷ்டப்பட்டதும் வேஸ்ட்டுனால். அதனால் ஒரு நல்ல குருவை ஆராதித்தால் அந்த குருவை நாராயண ஸ்வரூபமாக மதித்து நல்ல புத்தியோடு அவர் பகவானுக்கு சமானங்கிறதா நினச்சி ஸ்ரத்தையோடு இருக்கணும்னால். எஸ்ய சாக்ஷாத் பகவதி ஞானதீப பிரதே குரோ மர்த்தியா சத்தீஹி ஸ்ருதம் தஸ்ய சர்வம் குஞ்சர சௌச்சவத் யசவை பகவான் சாக்ஷாத் பிரதான புருஷேஸ்வரः யோகேஸ்வரைः விமிருக்யாங்கிரிः லோகோயம் மன்யதே நரம். அதனால் என்ன பண்ணணும்னால் நல்ல குரு அடைஞ்சு அந்த குருவே சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மான்னு நினச்சிக்கணுமா. நினச்சிட்டு அதை மனிதனாக நினைக்காம அவரை சாதாரண மனுஷனாக நினைக்காமல் குருவாக நினச்சி சாக்ஷாத் நாராயணன் தான் நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் தான் மோட்சத்துக்கு ஹேத்துவாக பண்ணுற காரியங்கள்னால். ஷட்வர்க்க சம்யமைகாந்தாக சர்வா நியம சோதனாக ததந்தா எதி நோ யோகான் அவகேயு ஸ்ரமாவகாக. இவ்வளவு காரியங்கள் பண்ண சொல்லணும் எதுக்கானால் இந்த 6 இந்திரியங்கள் இருக்கே அதெல்லாம் அடக்கிறதுக்காக தான் இத்தனையும் பண்ணணும். இந்த இந்திரியங்களை அடக்கினா தான் ததந்தாக யோகானு தாரண தியான சமாதி முதலான விஷயங்கள்லாம் பண்ணி சாப்பாட்டில் நேயமாக இருந்துட்டு பண்ணினான்னா அவன் அடையலாம். ஆனால் குருக்கிட்ட மரியாதை இல்லைன்னா அத்தனையும் சிரமத்தை தான் கொடுக்குமே தவிர அவனுக்கு பலன் கிடைக்காதுன்னால். ஷட்வர்க்க சம்யமைகாந்தாக சர்வா நியம சோதனா ததந்தா எதி நோ யோகான் அவகேயு ஸ்ரமாவகாக. எல்லா நியமங்கள் விதிகள் இதெல்லாம் ஆராதித்து கஷ்டப்பட்டு இந்திரியங்களை அடக்கி தாரண தியானம் இந்த சமாதி இதெல்லாம் பண்ணிவிட்டு குருக்கிட்ட பக்தி இல்லைன்னா அத்தனையும் வியர்த்தமாக படும்னால். யதா வார்த்தாதயோ ஹ்யர்த்தா யோகஸ்யார்த்தம் ந பிப்ரதி அனர்த்தாய பவேயுஸ்தே பூத்தமிட்டம் ததா. எப்படி நம்ம பண்ணுற காரியங்கள் வார்த்தாதேயா கிருஷி பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்து தனத்தை ஆராதிச்சாக்க அது யோக மார்க்க பலனான மோட்சத்தை எடுத்து கொடுக்காது, சம்சார பந்தத்துக்கு தான் காரணமாகிறது. அது மாதிரி
பகிர்முகமாக வெளிமுகமாக குளம் வெட்டுறது, மடம் கட்டுறது, கோவில் கட்டுறது, கோவிலில் போய் ட்ரஸ்டியாக இருக்கிறது, யஜ்ஞங்கள் பண்ணுறது, இதெல்லாம் மோட்சத்தை தராதுன்னாள். இதெல்லாம் டிசிப்ளினுக்கு ஹேத்துவே தவிர அதுவே மோட்சத்தை தராது, ஞானம் உண்டி தான் தரும்னாள். யதா வார்த்தாதயோ ஹ்யர்த்தா யோகஸ்யார்த்தம் ந பிப்ரதி அனர்த்தாய பவேயுஸ்தே பூர்த்தமிஷ்டம் ததா சதா. அதனால் பூர்த்த தர்மங்கள்னு சொல்கிறது கிணறு வெட்டுறது, இல்லைன்னா குளம் கட்டுறது, குளத்தை வெட்டுறது, மடத்தை கட்டுறது, கோவில் கட்டுறது, இதெல்லாம் பூர்த்த தர்மங்கள். இதெல்லாம் செய்யின்னு சொல்லியிருக்கு. இது எதுக்காக செஞ்சுன்னா இதனால் ஞானம் கிடைக்குமோன்னால், இதனால் மோட்சத்தை கிடைக்காது, ஞானத்தால் தான் மோட்சம் கிடைக்கும். ஆனால் இது டிசிப்ளின் பண்ணால் ஞான மார்க்கத்தில் பிரவர்த்திக்கிறதுக்கு ஈடுபடுத்துறதுக்கு சான்ஸ் கிடைக்கும்னாள். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண சொல்கிறதுன்னு சொன்னாள். யச்சித்த விஜயத்தா சியான்னிசங்கோ அபரிக்ரா ஏகோ விவிக்த சரணா பிக்ஷுர் பிக்ஷாமிதாசனா. அதனால் மனசை நிகிரகம் பண்ணி, இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி அதை முயற்சி பண்ணுறதுக்கு சந்நியாச ஆசிரமத்தை அவலம்பிக்கணும்னாள். சந்நியாச ஆசிரமத்தை அவலம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலவிதமான டிசிப்ளின் ப்ராசஸ் இருக்குது. நேராக டைரெக்டாக போக முடியாது. டைரெக்டாக வேதத்துலேயே சொல்லியிருக்கு. டைரெக்டாக ஒருத்தன் விவாகம் பண்ணிக்காமல் பிரம்மச்சரியத்துலேருந்து நேராக போயிட்டான்னா, அப்புறம் திரும்பி போய் பிரம்மச்சரியத்துக்கு உள்ள நுழைஞ்சான்னாக்க மறுபடியும் கிரகஸ்தாசிரமத்துக்கு நுழைஞ்சால் வாலெடுத்தத்தை சாப்பிட்றதுக்கு சமானம்னாள். அதனால் டிசிப்ளின் பண்ணிட்டு தான் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அந்த விஷயங்களெல்லாம் போகத்தெல்லாம் அனுபவிச்சுவிட்டு அதன் பிறகு இவனுக்கு எப்போ சரியான சமயம் இருக்கோ அந்த சமயத்தில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு சந்நியாச ஆசிரமத்தை அவலம்பிக்கணும். அப்படி யாரும் ஜனங்கள் இல்லாத விவிக்த சரணா, யாரும் இல்லாத ஸ்தலத்தில் தனியாக இருந்துட்டு பிக்ஷாமிதாசனாக பிக்ஷையினால் கிடைக்கிற அன்னங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுண்டு இருக்கணுமாம். இருந்துட்டு இருந்தால் அது மூலமாக மோட்சத்தை அடையிறதுக்கு ஏதுவாக இருக்கணும்னு சொல்லி 30வது ஸ்லோகத்தில் சொன்னாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. பண்டிதா பகவோ ராஜன் பண்டிதா பகவோ ராஜன் பௌஜ்ஞா சம்சயச்சிதா பௌஜ்ஞா சம்சயச்சிதா சதசஸ்பதயோப்யேகே சதசஸ்பதயோப்யேகே அசந்தோஷாத் பதந்த்யதः அசந்தோஷாத் பதந்த்யதः அசங்கல்பாஜ்ஜயேத் காமம் அசங்கல்பாஜ்ஜயேத் காமம் क्रोधं कामविवर्जनात् क्रोधं कामविवर्जनात् अर्थानर्थेक्षया लोभम् अर्थान् अर्थेक्षया लोभं भयं तत्त्वावमर्शनात् भयं तत्त्वावमर्शनात् अन्वीक्षिक्या शोकमोहौ अन्वीक्षिक्या शोकमोहौ दम्भं महदुपासया दम्भं महदुपासया योगान्तरायान् मौनेन योगान्तरायान् मौनेन हिंसां कायाद्यनीहया हिंसां कायाद्यनीहया कृपया भूतजं दुःखं कृपया भूतजं दुःखं दैवं जह्यात् समाधिना दैवं जह्यात् समाधिना आत्मजं योगवीर्येण आत्मजं योगवीर्येण निद्रां सत्त्वनिषेवया निद्रां सत्त्वनिषेवया रजस्तमश्च सत्त्वेन रजस्तमश्च सत्त्वेन सत्त्वं च उपशमेन च सत्त्वं च उपशमेन च एतत् सर्वं गुरौ भक्त्या एतत् सर्वं गुरौ भक्त्या पुरुषो हि अञ्जसा जयेत् पुरुषो हि अञ्जसा जयेत् यस्य साक्षात् भगवती यस्य साक्षात् भगवती ज्ञानदीपप्रदे गुरौ ज्ञानदीपप्रदे गुरौ मर्त्यासद्धिः श्रुतं तस्य मर्त्यासद्धिः श्रुतं तस्य सर्वं कुञ्जरशौचवत् सर्वं कुञ्जरशौचवत् एष वै भगवान् साक्षात् एष वै भगवान् साक्षात् प्रधानपुरुषेश्वरः प्रधानपुरुषेश्वरः योगेश्वरैः विमृग्याङ्घ्रिः योगेश्वरैः विमृग्याङ्घ्रिः लोकोऽयं मन्यते नरं लोकोऽयं मन्यते नरं षड्वर्गसंयमैकान्ताः षड्वर्गसंयमैकान्ताः सर्वा नियमचोदनाः सर्वा नियमचोदनाः तदन्ता यदि नो योगान् तदन्ता यदि नो योगान् आवहेयुः श्रमावहाः
आवहेयुः श्रमावहाः यथा वार्तादयो ह्यर्था यथा वार्तादयो ह्यर्था योगस्यार्थं न बिभ्रति योगस्यार्थं न बिभ्रति अनर्थाय भवेयुस्ते पूर्तमिष्टं तथा सतः पूर्तमिष्टं तथा सतः यश्चित्तविजये यत्तः सान्निस्सङ्गो अपरिग्रहः एको विविक्तशरणः भिक्षुः भिक्षामिताशनः ஸ்ரீஹரையே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.